Dear students, welcome to Classic NEET Academy. உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் இப்போ நம்ம அந்த ரேங்க் பூஸ்டர் அப்படிங்கிறதுல நீட் ஃபிசிக்ஸோட தியரிட்டிக்கல் கொஸ்டின்ஸ் அசெஷன் ரீசனிங்காக இருக்கலாம், ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை கிராஃபிக்கலாக இருக்கலாம், இல்லை வந்து மேட்சாக இருக்கலாம். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போது we are seeing other question. இது ஒரு கிராஃபிக்கல் கொஸ்டின்ஸ். நல்லா பார்த்துக்கோங்க. A particle having mass m is moving along the straight line y equal to x plus 2. அதாவது இது எப்படி இருக்குது? y equal to x plus 2னா y equal to mx plus cங்கிற லைனில் மூவ் ஆகுது மாஸ் m வித் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. வெலாசிட்டி வேரி ஆகலை, வெலாசிட்டி அதே டைரெக்ஷனில் தான் மூவ் ஆகுது. as shown in the figure, இந்த ஃபிகர் கொடுத்துருக்குறேன். we have seen this. the angular momentum of the particle about the origin. about the origin என்ன ஆகும்னு கேட்குறாங்க. about the origin என்ன ஆகும்னு கேட்குறாங்க. increases up to 0,2. okay, increases up to 0,2 then decreases up to நல்லா பார்த்துக்கோங்க, decreases up to -2,0. இங்கே -2,0 வச்சுக்கிட்டோன்னா இங்கே 0,2 அப்படின்னு வச்சுக்கலாம். இது வந்து 2, இது வந்து 0,2, இது வந்து என்னது -2,0. decreases up to -2 then increasesங்கிறாங்க. will remain constant throughout the motion, will remain constant in magnitude only அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ என்ன சார், எப்படி சார் சால்வ் பண்ணுறது பாருங்கள். இப்போது ஆங்குலர் மொமெண்டம் about this origin, இந்த இடத்துல about this origin இது y equal to x plus 2 அப்படிங்கும்போது we should understand this is 2 நமக்கு. அப்போ y equal to x plus 2, இங்கே m வந்து 1 அப்படிங்கிறனால m equal to 1னால பாசிட்டிவ் ஸ்லோப், அதனால தான் graph is coming like this. ஓகே, graph is coming like இது 45 டிகிரி, this is 45 டிகிரி. ஓகேவா, இது வந்து 45 டிகிரி. அப்போ இது 2னா கண்டிப்பாக இது 2னா இதுவும் 2, 45 டிகிரி. ஓகேவா, சரி. இப்போது என்ன சார் ஆகுது, எப்படி சார் ஆங்குலர் மொமெண்டம் கண்டுபிடிக்கிறது? எப்போவுமே ஒரு ஆங்குலர் மொமெண்டம் கண்டுபிடிக்கும் போது இஃப் அண்ட் ஆக்சல் வெலாசிட்டிஸ் லைக் திஸ், இந்த மாதிரி மூவ் ஆகிட்டு இருக்குது வெலாசிட்டி அப்படின்னா ஒரு ஆரிஜின் வச்சு ஆங்குலர் மொமெண்டம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் என்னது, யூ ஹாவ் டு, அதாவது ஆங்குலர் மொமெண்டம் ஈக்குவல் டு எம் இன்ட்டு வி இன்ட்டு ஆக்சுவலாக வந்து ஆர் பர்பண்டிகுலர். ஆக்சுவலாக ஆர் பர்பண்டிகுலர் என்ன சார் பண்ணணும், ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி போயிட்டுருக்கிறத அப்படியே யூ ஹவ் டு எக்ஸ்டெண்ட் பண்ணணும். அந்த பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கணும். யூ டு ஃபைண்ட் அவுட் த பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஓகேவா, இங்கே பாருங்கப்பா, இந்த மாதிரி போனாலும் சரி, இப்படி போனாலும் சரி, ஒய் ஆக்சஸ் அந்த ஆரிஜின் வரைக்கும் கொண்டு வந்து அந்த பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். எப்படி போனாலும் சரி யூ டு ஃபைண்ட் அவுட் தட் பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ், அந்த மாதிரி தான் கண்டுபிடிக்கணும். சரியா, அப்போ கண்டுபிடிக்கும் போது நல்லா பாருங்கள், இது இப்படி போனாலும் சரி வெலாசிட்டி வேரியாகும் இதே லைனில் போயிட்டே இருக்குதுன்னு சொல்லிடுறாங்க. இதே லைனில் போயிட்டே இருக்குது, இந்த லைன்லேயே போயிட்டுருக்கு. அப்போ அந்த லைனை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வரைஞ்சிங்கன்னா இந்த வெலாசிட்டி மாறல, டைரெக்ஷன் வெலாசிட்டி மாறாமல் இதே லைனில் போயிட்டுருக்குதுன்னா எவ்வளோ தூரம் நீங்கள் போனாலும் சரி இந்த லைனை இழுத்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஆரிஜின்லேருந்து அந்த லைனுக்கு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் மாறவே மாறாது. வெலாசிட்டியும் கான்ஸ்டன்ட். பாருங்கள், வெலாசிட்டி கான்ஸ்டன்ட்னு எனக்கு உங்களுக்கு என்ன ப்ராப்ளத்திலே கொடுத்துட்டாங்க, என்னது வித் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டின்னு கொடுத்துட்டாங்க. மாசும் மாற போகிறதில்ல. அப்படிங்கும்போது அந்த பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸும் மாறல அப்படின்னு சொன்னால் த்ரோட் த மோஷன் உனக்கு எப்படி இருக்கும், ஆங்குலர் மொமெண்டம் இஸ் கான்ஸ்டன்ட். சார் ஒருவேளை இப்படி கொடுக்காம உங்களுக்கு வந்து இந்த லைன் கொடுக்காம சார் இப்படி போகுதுன்னு கொடுத்துருந்தா என்ன சார் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு வெலாசிட்டி போகுது அப்படின்னு கொடுத்துருந்தா எனக்கு ஆரிஜினில் ஆங்குலர் மொமெண்டம் வேணும்னா இதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா இந்த பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் போனாலும் கான்ஸ்டன்ட் தான், அதுவும் கான்ஸ்டன்ட் தான். mv இதான் மொமெண்டம், mv இன்ட்டு ஆர் பர்பண்டிகுலர், இதுதான் மொமெண்டம் mv இன்ட்டு இந்த ஆர் பர்பண்டிகுலர், இந்த பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிருங்க. அப்போ இது எப்படி பார்த்தாலும் கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். அப்போ என்ன சொல்யூஷன் வரும்னா will remain constant throughout the motion. ஓகே, இதுதான் ஆன்சர், will remain constant throughout the motion. இதுலேயே அப்படி தான் பார்த்தோன்னே will remain constant இருந்துரும், உடனே இதை சூஸ் பண்ணிடுவீங்க. பாருங்கள், நல்லா அதாவது தியரியை மட்டும் அந்த ஆப்ஷனை ஒரு வார்த்தை விடாமல் ஃபுல்லாக படிச்சிடணும். அப்போ தான் நம்ம வந்து தப்பு பண்ணாமல் இருப்போம். தப்பு பண்ணுற மாதிரி தான் ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்கப்பா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு தடவை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் அதை செக் பண்ணி பார்த்துருங்க ஒரு தடவை, அதான் கரெக்டானு சொல்லிட்டு 100% ஷூராக பண்ணதுக்கப்புறம் தான் பண்ணணும். ஓகேவா, நல்ல மார்க் எடுக்கலாம். நீட் ஃபிசிக்ஸ் ரொம்ப ஈஸி. அந்த தியரி கொஸ்டின் கான்சென்ட்ரேட் பண்ணாலே ரேங்கை வந்து ஈஸியாக போஸ்ட் பண்ணலாம். ஓகே, விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.